आप सभी का स्वागत है. லாஸ்ட் செஷன்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த செஷன்லேருந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் அண்ட் ஒரு நியூ சென்டென்ஸ் ரெண்டு எப்படி ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ். இன்றைக்கான என்ன வந்து நியூ வேர்ட் அப்படின்னா வீக். வீக் அப்படின்னா சப்தா. சப்தா மீன்ஸ் வீக். தென் டேஸோட ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்ப்போம். சண்டே அப்படின்னா ரவிவார். மண்டே மீன்ஸ் சோம்வார். Tuesday means Mangalvar. Wednesday means Budhvar. Thursday means Guruvar. Friday Shukravar. Saturday Shanivar. ஸோ நம்ம டேஸுக்கு எப்படி நம்ம ஹிந்தியில் ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். டெய்லி யூசேஜுக்கும் நம்ம அந்த டே பர்டிகுலர் டே மென்ஷன் பண்ணி சொல்லும்போது இந்த ஹிந்தியில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது வந்து டே பை டே ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் ஈஸியாக க்ளூ வேர்ட்ஸ் அண்ட் கோட் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு கூட நம்ம வந்து ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, தென் நம்ம இது வரைக்கும் லாஸ்ட் செஷன்ஸில் ஹவு டு க்ரீட்டு, ஹவு டு வெல்கம் அ பர்சன் ஆர் எப்படி நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும் அது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் செஷன்ஸில் பார்த்தோம். இப்போது ஹவு டு அப்பாலஜைஸ், அதாவது வந்து நம்ம எப்படி வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஹிந்தியில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மாஃப் கீஜியே. மாஃப் கீஜியே அப்படின்னா மாஃப்ங்கிறது ஃபர்கிவ், கீஜியேங்கிறது ப்ளீஸ். அதாவது மாஃப்னா வந்து ஃபர்கிவ், மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறது. கீஜி வந்து ப்ளீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இறங்கி நம்ம சொல்லுவோம்ல, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் சாரி, அந்த மாதிரி சொல்லும்போது மாஃப் கீஜியேங்கிறது ஆட் பண்ணிக்கலாம், மாஃப் கீஜியே. நெக்ஸ்ட் வந்து ஷமா கீஜியே. ஹியர் வந்து கே சைலண்ட், ஸோ ஷமா கீஜியே, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஆர் ஐ எம் சாரி. இது ரெண்டுத்துக்கும் ஷமா கீஜிங்கிறது சொல்லிக்கலாம். நம்மளுக்கு எப்படி தமிழில் வந்து நம்ம ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும், நிறைய வேர்ட்ஸ் ரிலேட் ஆகும். அந்த மாதிரி தான் ஹிந்திலையும் அப்படி தான். ஒரு மீனிங்க்கு நம்மளுக்கு வந்து நிறையா வேர்ட்ஸ் இருக்கும். தமிழில் எப்படி ஒரு மீனிங்க்கு நிறையா வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறோமோ சினானியம்ஸ் மாதிரி, இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் சினானியம்ஸாக நிறையா வேர்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹிந்திலையும் வந்து நம்மளுக்கு ஒரு மீனிங்க்கு நிறையா வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே மாஃப் கீஜியேவும் ஷமா கீஜியேவும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபார்மலாக பார்ப்போம். இன்ஃபார்மல் அப்படின்னா நம்ம வந்து இப்போ தமிழ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் நம்மளோட வேர்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். தூய தமிழில் பேசும்போது நம்மளோட வேர்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் மாஃப் கரோ அப்படின்னா சேம் எக்ஸ்கியூஸ் மீ ஆர் ஐ எம் சாரி. அதே மாதிரி ஷமா கரோவும் சொல்லிக்கலாம், எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் சாரி. ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலான வேர்ட்ஸ் தான் இந்த மாஃப் கரோவும் ஷமா கரோவும். இது வந்து கொஞ்சம் இன்ஃபார்மலாக இருக்கும். ஃபார்மலாக சொல்லும்போது நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த மாதிரி மாஃப் கீஜியே ஆர் ஷமா கீஜியே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி அப்பாலஜைஸ் பண்ணும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வருங்கிறத பற்றி பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து சாரி சொல்கிறோம், ப்ளீஸ் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் எப்படி சொல்லுவாங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஹிந்தியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்ப்போம். கோய் பாத் நஹி அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர், நோ மென்ஷன், லைக்வைஸ் அதுக்கு ரிலேட்டடாக வர வேர்ட்ஸ்லாம் வந்து கோய் பாத் நஹிங்கிறது வந்து நம்ம வந்து அப்பாலஜிக்கு பண்ணுற ஒரு ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இன்றைக்கான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்ப்போம். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் யோர் நேம், உங்களுடைய பேர் என்ன. அதுக்கு ஹிந்தியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்காங்கிறது நம்மளுக்கு உங்களுடைய. தமிழ்லேருந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தமிழ்லேருந்து நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஹிந்தியை. உங்களுடையங்கிறதுக்கு ஆப்கா, பேர் வந்து நாம், என்னங்கிறதுக்கு கியா, ஹே வந்து நம்மளுக்கு எப்போதுமே சென்டென்ஸ் எண்டிங் பார்ட்டிக்கல். ஸோ ஆப்கா நாம் கியா ஹே, இங்கிலீஷில் வாட் இஸ் யோர் நேம். அண்டு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தான் தமிழ்லேருந்து நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர் ஆர் யூக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். அதுக்கு வந்து ஆப் கஹான் ஹைன். சொன்ன மாதிரி ஆப்னா ஹைன் வந்துருச்சு, கஹான் வந்து நம்மளுக்கு வேருக்கு வந்து கஹான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் கஹான் ஹைன். ஹைன் சொல்லும்போது நம்ம இன் வந்து சைலண்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஹை அப்படி சொல்லணும். ஸோ ஆப் கஹா ஹை அப்படி சொல்லிக்கணும். ஸோ நம்ம இதில் வந்து 2 ஃப்ரேமிங் சென்டென்ஸ் பார்த்தாச்சு அண்ட் வந்து வீக் டேஸோட அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் ஹிந்தியில் பார்த்தாச்சு. ஸோ டே பை டே நம்ம இந்த மாதிரி நியூவாக நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாங்கிறத பற்றி அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.